ஏன்னா அதனால தான் சொல்லிட்டாரு முன்னாடியே, தமிழ்நாடு முழுக்க எனக்கு வீடு இருக்கு, எல்லாரும் என் தமிழ்நாடே என் வீடுன்னு சொன்னது என்ன காரணம்னா, யார் வீட்டுக்குள்ளனா பூந்துப்பார் போல இருக்கு. அந்த அசிங்கமான ஒரு விஷயத்தை நார்மலைஸ் பண்றாரு சார். அங்கதான் நமக்கு கோவம் வருது, அங்கதான் ஆத்திரம் வருது. நாடகமே வேஷம். ரஜினி சிகரெட் குடிச்சதை பார்த்துட்டு நிறைய பேர் சிகரெட் குடிச்சாங்க. ரஜினியை இன்னைக்கு விட்டுட்டாரு. ஆனா இன்னைக்கு ரஜினியை பார்த்து சிகரெட் குடிச்சவங்க அவங்களால சிகரெட் பழக்கத்தை விட முடியல. இப்ப அதே மாதிரியான பழக்கம் என் தலைவனே பொன்னாடி இருக்கும் பொழுது அப்படிங்கிற மாதிரி இன்னொரு நீங்க கேட்கற கேள்விக்கு நான் வேறு விதத்துல பதில் சொல்றேன். எப்படி சொல்றேன்னா, இப்ப அந்த தாவேக்கா ரசிக குஞ்சுமணிகள் இருக்காங்கல்ல, ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், உங்க 2 பேருக்கு நான் பதில் சொல்றேன். இப்போ இவர் திருமணத்துக்கு மீறிய உறவுல இருக்காருன்னு குற்றம் சாட்டியது நீங்களும் நானும் கிடையாது. கட்டிய மனைவி, காதல் மனைவி தான் குற்றம் சாட்டி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, ரைட்டுங்களா? கோர்ட்டில் நிலுவையில் இருக்கு வழக்கு. இப்போ இவங்க எல்லாம் முட்டு கொடுக்குறானுங்க, எங்கள் அண்ணன் பண்ணது தப்பே கிடையாது, நான் பார்த்துக்கிறேன். அந்த ஆளே சொல்கிறாரு ஒர்த்து இல்லைன்னு பேசுகிறார். யாருன்னா விஜய். இப்போ அந்த ரசிகர்களுக்கு இன்னும் ஓராண்டிலோ 2 வருஷத்துலையோ 3 வருஷத்துலையோ கல்யாணம் ஆகும், திருமணம் ஆகும். பெண்களாக இருக்கிற அந்த ரசிகை தன் கணவர் இப்போ கல்யாணம் பண்ண உடனே எங்கள் அண்ணன் விஜய் அவர் நான் பெரிய ரசிகர் நான் அப்படின்னு சொல்கிறவங்க, திருமணம் ஆன பிறகு அவன் புருஷனை வரப்போகிறவன் மனைவியாக இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேறொரு தொடர்பில் இருந்தால், இந்த பெண்மணியாக இருக்கிறவங்க ரசிகா இருக்கிறவங்க அவனை வீட்டுக்குள்ளே சேர்ப்பாங்களா, தொட்டப்பத்தில் அடிப்பாங்களா, செருப்பால் அடிப்பாங்களா, கொண்டாடுவாங்களா? எங்கள் அண்ணன் வச்சிருந்தாரியா, அது மாதிரி என் புருஷன் வச்சுக்கிறான், உனக்கு என்ன நோவுதுன்னு சொல்லுவாங்களா?